ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேஸ் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மேக்ரோனி குர்குரே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையானது 1 கப் பாஸ்தா நான் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் சோள மாவு, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், தேவைக்கேற்ப உப்பு. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 கப் தண்ணி ஊற்றினா போதும். கூடவே உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எடுத்து வச்சிருக்க பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். இது 7 to 8 minutes வேகணும். நம்ம எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வரும். நம்ம வெறும் தண்ணியோட சேர்த்தோன்னா அது ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். பாருங்க, ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். பாருங்க, எல்லாமே வடிகட்டியாச்சு. இப்போ நான் எடுத்து வச்சிருக்க சோள மாவு அது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோள மாவு நல்லா கிரன்ச்சினஸ் கொடுக்கும், அதனால சோள மாவு சேர்க்குறோம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி ஒன்று ஒன்றா அதில் போட்டுக்கலாம். நீங்கள் தனித்தனியாக தான் போடணும், ஒன்றா சேர்த்து போட்டோன்னா கூட கூட ஒட்டிக்கும் அது. அதனால் தனித்தனியாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ வறுந்துடுச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இதேமாரி மிச்சம் இருக்க பாஸ்தாலாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே போட்டாச்சு. இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டேன். இப்போ மிளகாய் தூள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மசாலா போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே ஒன்றா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மேக்ரோனி குர்குரே ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். உங்கள் கிட்ஸுக்கு இதை செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.